வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா இந்த சேனல் மூலமாக நடிகர் ஜெயம் ரவியை பற்றி பலரும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் உங்கள் முன் சொல்வதற்காக தான் இந்த வீடியோ தயாரி. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தோம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல நடிகரில் ஜெயம் ரவி ஒருவர். ஜெயம் ரவியின் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு விவகாரத்து வர வேண்டிய சூழ்நிலைக்கும் காரணத்தை தான் நமக்கு இங்க பேச போறோம். சொல்றது போலதான் பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் சொல்கிறேன். ஜெயம் ரவி பொறுத்தவரைக்கும் ஒரு இயல்பான சாட்டான ஒரு அமைதியான ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் ஜெயம் ரவி. இவர் ஆரம்ப காலத்தில் எடிட்டர் மோகனின் மகனாக எம் ராஜா இயக்கத்தில் ஜெயம் படத்தில் தன்னை அறிமுகப்படுத்தினார். அந்த படம் சூப்பர் டூப்பர் பெரிய ஒரு வசூல் படமாக அமைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைஞ்சது. அந்த படத்தை நானும் நேரில் சென்று பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த படம் இவருடைய ஒரு சினிமா கரியரைவே கொஞ்சம் மாற்றி வைத்ததுதான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தூக்கிவிட்டது அந்த படம் தெலுங்கு ரீமேக்கு தான் தமிழில் எடுக்கப்பட்டது அப்படி என்று பல கருத்துக்கள் இருந்தது. அந்த படத்தில் மிகப்பெரியது விஷயம் என்னவென்றால் அந்த படத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஒரு ஹிட் பாடலாக இருக்கும். அத்தனையும் இப்போதும் கூட கேட்க தோன்றும். ஜெயம் ரவியை நமக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு திசை மாறும் என்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நடக்க வேண்டியது எந்த நேரமா இருந்தாலும் அது நடந்தே தீரும். அப்படித்தான் ஜெயம் ரவி வாழ்க்கையில் சில விஷயங்கள், அதாவது அவருடைய இளமைக்கும் அவருடைய கேரக்டருக்கும் தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையவில்லை என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவுக்குத்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. அவருடைய வாழ்க்கை வட்டாரத்தை பார்க்கும் போது தன்னுடைய மனைவி வழியாக சென்று பார்த்தால், அவருடைய மாமியார் வழியில் சென்று பார்க்கும்போது படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், அதாவது பெண்கள் என்பது ஒரு அதிகாரமும் ஆங்காரம் பிடித்த ஒரு குடும்பங்கள் வளர்ச்சியில் போய் ஜெயம் ரவி விழுந்ததுதான் ஒரு தவறாக நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவரை சமாளித்து போகக்கூடிய ஒரு தனிமையான ஒரு உரிமை உள்ள ஒரு கேரக்டர் உள்ளதான் ஜெயம் ரவி. 100% சொல்றேன். இந்த இந்திய சினிமாவிலேயே சரி, நம் தமிழ் சினிமாவிலேயும் சரி, ஜெயம் ரவியை நமக்கு கேரக்டர் மூலமாக ஒரு தவறை கூட அவரை சுட்டி காட்ட முடியாது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு சுயல்மான ஒரு இனிமையான ஒரு மனிதர் தான் ஜெயம் ரவியை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய படங்களும் நமக்கு பார்த்திருக்கிறோம். பல படங்கள் ஹிட் படங்களும் பல படங்கள் தோல்வி படங்களுமாக இன்னைக்கு சினிமா துறையில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார். குறைந்த வருடங்களுக்கு முன்னாடி தனி ஒருவன் என்ற ஒரு படத்தை நடித்து கூட அவரு மிகப்பெரிய ஒரு மாஸ் பண்ண வேண்டிய அளவிற்கு பெரிய ஒரு ஹீரோவாக தன்னை நிரூபித்து காட்டிய படம் தான் அது. அந்த அளவுக்கு நடித்த ஒரு நடிகருக்கு குடும்ப வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் இதுவரைக்குமே அவர் வெளியில் சொல்லவில்லை, யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையுமே மனசுக்குள் வைத்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து வாழ்ற ஒரு மனிதர் தான் ஜெயம். அவருடைய வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாகவே என்ற காரணம், அவருடைய பின்னோக்கி சென்று பார்த்தால் தந்தையும் அவருடைய அண்ணனும் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை சூழலில் மாமியார், தன்னுடைய மனைவி, இப்படிப்பட்ட பல காரணங்கள். இதற்கு முக்கிய காரணம் என்றால் மாமியாரின் பேச்சை தன் மகள் அடிக்கடி கேட்பதனால் ஒரு சூழல் இருக்கலாம். பல விஷயங்கள் அவர்கள் மாற்றங்கள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கு. அந்த அளவுக்கு உருவானால்தான் இந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முடியாமல் தன்னுடைய சினிமா கரியரில் தன்னை தக்க வைத்தது போல தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தக்க வைப்பதற்காக அவர் போராடி இருக்கிறார். ஆனா அந்த போராடி கடைசி வரைக்கும் வீண் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு விவகாரத்து கிடைக்காத அளவிற்கு ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இது பழிவாங்கும் திடலா அல்லது ஒரு நல்ல மனிதரை ஒரு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படும் சூழலா என்று நமக்கு தெரியல. இது பின்னோக்கி சென்று பார்த்தால் இன்னும் இவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கிறது. அது என்னைக்கு வெளியே வரப்போகிறது என்று நமக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி இந்த சினிமா கரியரில் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்ல. பல நடிகர்களை நமக்கு போட்டி பேசியிருப்போம். இவர் அப்படி அவர் இப்படி. தளபதி விஜய் வரைக்கும் நமக்கு பல விஷயங்களில் மீடியாக்களில் பேசியிருப்பார்கள். ஆனால் ஜெயம் ரவியை பற்றி நமக்கு இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு பேசியதே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை விவகாரங்கள் விவகாரத்திலே முடியும் என்ற தலையெழுத்து மாறுவது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஜெயம் ரவியின் வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த மாற்றம் அவருக்கு பெரிய ஒரு இயல்பை கொடுக்குமா அல்லது பெரிய துன்பத்தை தான் ஏற்படுத்துமா அல்லது இந்த வாழ்க்கையில் விடுபட்டு இன்னும்
அவருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துமா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் சிபிஎம் பெஞ்சமின். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு